ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களுக்கு கவின். T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதும் போதும் இந்தியன் பிளேயர்ஸ் ஒருத்தர் கூட பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறாங்க காய்ஸ். அதோட நேத்து எம்ஐக்கும் KKRக்கும் நடந்த மேட்ச்ல எம்ஐ ரொம்ப கேவலமா தோத்து எலிமினேட்டே ஆயிருச்சு ஐபிஎல் விட்டு. அதை பத்தின மீம்ஸ், அப்புறம் T20 வேர்ல்டு கப் செலக்ஷன் பத்தி ரோஹித் சர்மா, அஜித் அகர்கர்லாம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரீசன்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே டுபாக்கு ஒரு சமாளிக்கிற ரீசனா இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க காய்ஸ். இதாண்டா அந்த உலகத்திலே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். பிரேக்கிங் நியூஸ்: ஆஃப்டர் T20 வேர்ல்டு கப் 2024 ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆர் லைக்லி டு ரிட்டையர். இவங்க போன வருஷமே ரிட்டையர் ஆக வேண்டியது, ஏமாத்தி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப என்ன வயசாச்சுன்னு ரிட்டையர் ஆக சொல்றீங்க, இன்னும் 2-3 வேர்ல்டு கப் விளையாடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியும் பண்றாங்க. நேத்து மேட்ச்ல ஸ்கை மட்டும் 50 போட்டாரு, த லோன் வாரியர். ஆமா, இருந்தாலும் ஜெயிக்க வைக்க முடியல. இதனால ஸ்கை மேல எல்லாம் கடுப்பா தான் இருக்காங்க. ஆனா எவன் எப்படி போட்டாலும் சரி, பும்ரா மட்டும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்கனாமிக்கல், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறாரு. இந்தியாவை T20 வேர்ல்டு கப்ல காப்பாத்தணும்னா பும்ரா தான் வந்து காப்பாத்தணும். ஒரு ஊரே போனாலும் பத்தாது. ஆச்சு அரசு 10-3 7 PM. அடா பாருங்களா, தலைப்பார ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றீங்க. விளங்குண்டா என்ன குமுதா, நாங்க பிளே ஆஃப் போறது உனக்கு விருப்பம் இல்லாத போது தெரியுது. ஆமா, மும்பை பங்காளி நம்மள ஜெயிக்க வைப்பான்னு பார்த்தா தோத்துக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிற சான்ஸை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி பண்ற, சொந்தமா ஜெயிடா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சொல்லுவாங்க. சிஎஸ்கே அண்ட் எம்ஐ 2024 ரெண்டு ஆந்தை மாட்டினானுங்க. பிரிச்சிடலாம் மச்சான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானுங்க. சின்ன பையன் PBKS LSG எல்லாம் எகிரி அடிக்கிறான். இவனாச்சும் நம்மள பிளே ஆஃப் போக ஹெல்ப் பண்ணுவான்ட்டு அப்படியே ஒரு சைடு திரும்பி பாக்குறேன், இவனை போட்டு புரட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐக்கும் அதே கதி தான். சிஎஸ்கே வெளியே போயிட மாட்டிருக்கே காய்ஸ். ஹார்திக் பாண்டியா கடைசியா தலையை குடிச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேசாம GTலயே இருந்திருக்கலான்ட்டு, அங்கேயே கௌரவமா மணி அடிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஹார்திக் பாண்டியா இப்படி அநியாயமா 15 கோடி பிளஸ் எக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி கௌரவத்தை இழந்துட்டீங்களே. ஸ்டார்டிங்ல ஹார்திக் பாண்டியா இப்படி அப்படியே கூலா இருக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டிட்டு இருந்தாரு. இப்போ உண்மையான எமோஷன்ல வெளியே வருது போல. ஏன்டா அப்படி விளையாடுறீங்க, எங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டதுக்கு ஏத்த மாதிரி தான் விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே எம்ஐ மோத டீமா வெளியே போயிருச்சு. GGNco நெவர் எக்ஸ்பெக்ட் தே வுட் பி தீஸ் நைட்மேர். ஆமா, வான்கிடையில KKR ஜெயிச்சதே இல்ல, அவங்களே ஜெயிக்கிறாங்கன்னா எம்ஐ எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதும் போதும் உடனே கேப்டன் வைஸ் கேப்டன் காமெடி. ரோஹித் சர்மா 4 ரன் 12 ரன், ஹார்திக் பாண்டியா முட்டை 1 ரன். விளங்குண்டா இப்பயே வேர்ல்டு கப் எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்தியாவுக்கு ஒரு சோக்கு வேர்ல்டு கப்ல பார்சல். ஒன்லி பவுலர் டு மேனேஜ் அமங்ஸ்ட் தோஸ் ஹூ காட் செலக்டட் ஃபார் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் பும்ரா. நம்ம பவுலிங் எப்பவுமே தரமா தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பும்ரா மட்டும் தான் தரமான பவுலிங் போட்டுருக்காரு. மத்தவங்கள கேவலமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. மனிஷ் பாண்டே திடீர்னு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து நல்ல வேலை 40 ரன் அடிச்சு ஜெயிக்க வச்சிட்டாரு. வேற மாதிரி மனிஷ் பாண்டே. ஸ்டாக் பி லைக் என்னது இன்னும் ஒரு மந்த்ல வேர்ல்டு கப்பா அப்படின்னு சொன்னே பாருங்க. 4 விக்கெட் 33 ரன்ல சரியான பர்ஃபார்மன்ஸ். ஸ்டாக்னா யாருன்னு காட்டிட்டாரு. சத்தியமா இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கல. காலையில எந்திரிக்கும் போதே நிறைய மென்ஷன் இருந்துச்சு, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே தான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு இருக்காங்க. இவங்க வேற பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்ல ட்ரெண்ட் ஆகி நம்பாளுங்க ஐடியா கேட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பங்காளி வருவான், சாரி நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் மேட்ச் வின் பண்ண முடியலன்னு சொல்லுவான் பாரு அப்படிங்குவாங்க. ஆமா, மும்பை இந்தியன்ஸ் நம்பினதுக்கு GT பஞ்சாப் நம்பலாம இருக்கு, அவங்க கூட ஜெயிப்பாங்க. மும்பை இந்தியன் எவ்வளவு கேவலமா விட்டாங்க பாருங்க. என்னடா ஷாட் இது, ஏபி டிவிலியர்ஸ் ஷாட் ட்ரை பண்ண மச்சா அப்படின்னு காமெடி. அந்த சிஎஸ்கே LSG மேட்ச்ல ஒரே ஒரு ஃபேன் மட்டும் LSG ஜெர்சி போட்டுருந்தாருல, அவருக்கு வந்து ஸ்பெஷல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்சி எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சிருந்தா நாமளும் LSG ஜெர்சி போட்டு அங்க போய் உட்காந்துருக்கலாம் கைஸ். ஜஸ்ட் மிஸ். ரொம்ப தேங்க்ஸ் புவி அப்படின்னு சொல்லிட்டு புவியோட ஓவர்ல SRS ஜெயிச்சு டாப் 4க்கு போயிருச்சு. மாதிரி பவுலிங். என்ன புவியை வேர்ல்டு கப்ல எடுக்க மாட்டாங்க. கேமராமேன் இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் வித் பியூர் ஆனஸ்டி. என்ன அது சிஎஸ்கே தோழி இப்ப ட்ரெண்ட் ஆனாங்க, அதுக்குள்ள ராஜஸ்தான் தோழியா முடியல. இதுதான்டா பீக் IPL அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. தேர்ட் அம்பையர் பிஃபோர் மேட்ச் சோமபானம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போதையில வந்து டெசிஷன் கொடுத்துட்டு இருக்காருன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன ஸ்கேமர் ஸ்டாக்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன விட ஒருத்தன் 2022ல இருந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகர் மேல பழிய போடுறாங்க. பவுலர்ஸ்க்கு இன்ஜுரியானாவே கடுப்பா தான் இருக்கு. ரிங்கு சிங்கு 9 ரன்னுக்கு விட்டு சர்வ்ஸ்ல இருக்கிற பிளேயரை கூட நடிக்க சொல்லிட்டாங்க போல இந்த BCCI. அப்ப எல்லாரும் ஆக்டிங் தானா, இங்க போய் இந்த ஆக்டிங் எல்லாம் முடியுமோ? பிஃபோர் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் டம்மியா இருந்தாரு. ஆஃப்டர் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் சும்மா வெறித்தனமா 4 விக்கெட் எடுத்து தெறிக்க விட்டாரு. ஸ்டாக்னா அந்த பயம் இருக்கணும்டா, அந்த மாதிரி ஒரு பவுலிங். இங்க அடிச்சீங்க அங்க அடிச்சீங்க, சரி பாங். என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு KKR ஒரு மாசு. மஹி ஓகே, மஹி 7 தானே வரும், இங்க என்ன 6 போட்டிருக்கு. இன் மை கிரிக்கெட் லைஃப் தோனி மோஸ்ட் பிளேஸ் தி ரோல் ஆஃப் மை ஃபாதர் மஹி பாய். இஃப் யூ கேன் பிளே ஒன் மோர் IPL சீசன் ப்ளீஸ் பிளே வித் அஸ். பத்திர்னா எங்க அப்பாடா தோனி அப்படிங்கிறாரு. இந்த விஷயம் சாக்சிக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஸ்டாக் வென்ட் ஃப்ரம் 10 runs in 11 balls 3 wickets செலிப்ரேஷன் சேஸ் இட் ஆல் அப்படின்னு சொன்னதுக்கு கோடியோட கொட்டி வாங்கினதுக்கு ஒரு ஒர்த்தான மேட்ச் அப்படிங்கிறாங்க. வர மாதிரி ப்ரோ வாஸ் ஆக்டிங் ஆல் திஸ் மேட்சஸ், நோ ஹி ஸ்டாப்ட் ஆக்டிங். ஆக்டிங்கை விட்டோன்னே தெரியுதா ஆந்தைனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சரியான பர்ஃபார்மன்ஸ். ஸ்டாக் 4 விக்கெட் வெர்சஸ் எம்ஐ
மும்பை இந்தியன்ஸ். தம்பி அவங்க டீம் நேம்ல இந்தியன்ஸ் இருக்கு, எது இந்தியன்ஸ் அப்ப பொழந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டாரு. இந்த தோல்வி மூலியமா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல் விட்டு முதல் டீமா வெளியே போகுது. இன்னும் ஒரு கேவலமான ரெக்கார்டு ஹர்திக் பாண்டியா கீழே. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஹர்திக் பாண்டியா? ரோஹித் சர்மாவே கேப்டனா விட்டுருக்கலாம்ல. அவ்வளவுதான், we are almost out of play off. இன்னும் நீங்களா நாங்க பிளே ஆஃப் போயிட்டு 6வது கப் அடிப்போம் நம்பிட்டு இருக்கீங்களா? அட பாவீங்களா, ஸ்டார்டிங்ல சூப்பரா இருந்துச்சு, பினிஷிங் சரியில்லையே. ருத்தோ ஏதாவது கம்பேக் கொடுங்க, தலதரிசனம் சொல்லிட்டு கடைசியா கப் அடிக்க மாட்டானுங்களாட்டு இருக்கு. எப்பயோ 200+ ரன் கொடுக்குற எம்ஐ பவுலர்ஸே 200க்குள்ள கொடுக்கும் போதே வச்சிருக்கணும் பிச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல KKR 169க்கு சுருண்டாங்க. என்னடா இது இவ்வளவு கேவலமான நோடல்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் இது என்ன கேவலம், நாங்க இப்ப பாடுற அசிங்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 145க்கு ஆல் அவுட். இதோட ஒரு மோசமான தோல்வி எம்ஐக்கு இருக்கவே முடியாது. ஹர்திக் பாண்டியா ஸ்பென்ஸ் மோர் டைம் அண்ட் பிட்ச் டியூரிங் டாஸ் தென் பவுலிங். டாஸ்க்கு மட்டும் ஜாலியா சீனா போட்டு போவாரு, ஆனா பேட்டிங்க்கு ஒன்னும் காணோம். வாங்கின 15 கோடி பிளஸ் எக்ஸ் அமௌண்ட்டுக்கு கொஞ்சமாச்சும் பர்ஃபார்ம் பண்றாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ட சொல்றாங்க. ஹர்திக் வித்தவுட் ஹெட் பேண்ட் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் 2 மேட்ச்ல. ஹெட் பேண்ட் போட்டிருந்தா 7 மேட்ச்ல 4 விக்கெட் தான். வேர்ல்டு கப் ஹெட் பேண்ட் மாட்டிட்டு பவுலிங் போட்ட வந்த அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஹெட் பேண்ட் மேலதான் பிரச்சனை, ஹர்திக் பாண்டியா மேல பிரச்சனை இல்ல அப்படிதானே? வேர்ல்டு கப் 29 days அவே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதும் பாருங்களேன். பேட் கமிங்ஸ் நேத்து சரியான ஸ்பெல், மேட்ச் வின்னிங் ஸ்பெல். இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க் மேட்ச் வின்னிங் ஸ்பெல். அட்டேங்கப்பா, வேர்ல்டு கப் எப்படி இருக்க போதுன்னு ஒரு சாம்பிள காட்டியிருக்காங்க. உசாரா இருங்க இந்தியா. ரோஹித் ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சா கப் அடிக்கிறோம்னு சொல்ற, அந்த டீமை வச்சு அடி வாங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஹர்திக் பாண்டியா. பாவம் டைம் டிராவலர் மூவ்ஸ் வச்சாரு. ஹர்திக் டிமாண்ட்ஸ் கேப்டன்சி நாட் டு ஜாயின் தி டீம். அம்பானி இல்ல வேண்டாம், ஆமா இனிமே வேணாச்சு கேப்டன்சி கேட்டீங்க எவனுக்கும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் வெஸ்ட் இண்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பவர், ஜோசப், சார்ல்ஸ், சேஸ், ஹிட்மேயர், ஹோல்டர், சாய், ஹோசன், சமார் ஜோசப், கிங், மோட்டி, பூரான், ரசல், ருதர்ஃபோர்டு, ஷெப்பர்டு. ஓகே, ஏதோ சுமாரான ஸ்குவாட் ஆட்டதான் தெரியுது. ஆனா இருக்கலே பவர்ஃபுல் ஸ்குவாட் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து தான். அவங்க தான் ஜெயிக்க போறாங்கிறதுல சந்தேகமே இல்ல. Here is creating a new legacy as leader in KKR, defeating Amin Wankhede after 12 years. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. KKRக்கு ஒரு ஜாலியான விக்டரி. பர்ஃபார்மன்ஸ் தி ரீசன். ஸ்டார்க் லேடிஸ் லக். அல்சா ஹீலி வந்தோடனே சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்டார்க் தெரிஞ்சிருந்தா எல்லா மேட்ச் டிக்கெட் கொடுத்து இவங்களை உள்ள விட்டுருக்கலாம். ஸ்டார்க் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஃபார்மர் நியூசிலாந்து எம்ஐ ஸ்டார் கோரி ஆண்டர்சன் பாத்தீங்கன்னா USA T20 வேர்ல்டு கப் ஆட போறாராமா. என்னடா அது புதுசா இருக்கு, சரி விளையாடுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கிற 10 பிளேயர் வந்து T20 வேர்ல்டு கப் ஆட போறாங்க. இப்ப தெரியுதா எப்படி அவங்க டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரியுது. ஹர்திக் பாண்டியா விட்டு பேட் 11, 24, 34, 21, 2, 10, 46, டக்கு 1 வேர்ஸ்ட் சீசன் அப்படிங்கிறாங்க. ஃபேன்ஸ் சாபம் சும்மாவா பழிச்சிருச்சுல. ஸ்டாக் எவ்வளவு நாள் தான் நாங்களும் விளையாட தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றது, ஆக்டிங்க எல்லாம் ட்ரால் பண்ணிருந்தானுங்க. ஆக்டிங்க விட்டு ஒரிஜினல் ஃபார்ம் பார்த்தோன்னே அப்புறம் எல்லாரும் பயந்துட்டாங்கல்ல. ஆசினா அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிறாரு. உகாண்டாக்கும் ஸ்ரீலங்காக்கும் மேட்ச் வந்துச்சு. அதுல உகாண்டா ஜெயிச்சிருச்சு 8 ரன் வித்தியாசத்துல. என்னடா ஸ்ரீலங்கா இவ்வளவு கேவலமா விளையாடிட்டு இருக்கு. அப்ப வேர்ல்டு கப் ஊதான் பெரியவருக்கும் சின்னவருக்கும் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு பவுச்சர் கை தட்டிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஃபீலிங்கா இருக்காரு விக்கெட் போனோன்னு. என்னடா டீம் மேனேஜ்மெண்ட் இது. மெச்சூரிட்டி இஸ் ரிலேசிங். ஸ்கை இஸ் நாட் a big match player. ஓ ஸ்கை நம்மளுக்கு இன்னும் வேர்ல்டு கப் வாங்கி தருவாரு நம்பிட்டு இருக்கீங்க. அவர் செமிஃபைனல்ல வந்து கட்டைய போட்டு ஆட போறாரு, அப்ப தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. காப்பாத்த வேண்டியது CSK, RR, SRH இல்லடா இந்தியாவை. இந்தியன் ஃபேன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர் வீக்னஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே இருக்கு. மிச்சல் ஸ்டார்க் என்ன பண்ண காத்துட்டு இருக்காரோ தெரியல. வேர்ல்டு கப்ல யாரா அவன் டிம் டேவிட் விக்கெட்டுக்கு கை தட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பவுச்சர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப அந்த முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மார்க் பவுச்சரோ ஹர்திக் பாண்டியாவோ ஒன்னா உட்காந்து பேசினாங்க பாருங்க, அப்பவே எம்ஐயோட டவுன்ஃபாலே ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்டு கப் ஸ்குவாட் பத்தி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அஜித் அகர்கர் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதை பத்தி நாங்க யோசிச்சதே கிடையாது. அவர் ஒரு கிளாஸான பிளேயர், மாசான பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. அதிசயமா இருக்கு. டேரல் மிச்சருக்கு எப்ப அந்த சிங்கிள் ரிஜெக்ட் பண்ணாரோ அப்பவே CSK தோத்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு CSK ஹேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. CSK vs PBKS லாஸ்ட் 5 மேட்ச் எல்லாம் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு அடிதாங்கி கிடைச்சிருச்சுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு CSK பார்த்தாவே பழந்துடுறாங்க. PBKS ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாரு CSK விட்டு, ஜெர்சி வாங்கிட்டு போயிட்டாரு. ஓகே, வந்ததுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், டன் அண்ட் டஸ்டட், சோலி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பஞ்சாப். ஆனாலும் உனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி. கேம் ஆஸ் a player, left as family member, this family memberன்னு சொல்லிட்டாங்க. ஒன் ஃபேமிலி மாதிரி இல்லாம இருந்தா சரி. whenever we are feeling the heat, நட்டுஸ் the bowler we turn to அப்படின்னு சொல்லிட்டு ராவிஸ் ஹெட் நட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா அவரை ரிசர்வ்ஸ்ல கூட எடுக்கல இந்த இந்தியன் டீம். எப்படா வேர்ல்டு கப் ஜெயிப்பீங்க? அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட நட்ராஜன் பத்தி யாரும் மென்ஷனே பண்ணல गाइस. அதான் வருத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா ஹெட்டுவானாவை இறக்கி விட்டாரு. இப்பதான் சப்ஸ்டிட்யூட் பிளேயர் ஆக்கி விட்டுருக்காங்க. அடுத்த டீம்ல இருந்து தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சில ரோஹித் சர்மா ஹேட்டர்ஸ் இவரை மட்டும் ரிங்கு டீம்ல இருந்து தூக்குவாரு, இவரை தூக்குனா எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் டெசிஷன் கரெக்ட்னு சொல்லிட்டு தான் சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஹேட்டர் சொல்றாங்க. எண்ட் கேம் நவ ரிங்குக்கு பண்ணும்போது இனிச்சதோ அப்படிங்கிற
அப்படிங்கிறாங்க. சப்ஸ்டியூட் பிளேயர் எஜமா நீங்களா, நட்ராஜனுக்கு சான்ஸ் கொடுக்கல, உனக்கு நல்லா ஆகணும்யா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஏட்டர்ஸ். ஆஃப்டர் செலக்டிங் T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே இப்ப இல்ல. எது இன்ட்ரெஸ்ட் போயிருச்சா? ஆனா பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் ஆட விடாதீங்க, இல்லாதவனை ஸ்குவாடா சேர்த்தி சோக் ஆகுங்க போய் செமிஃபைனல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆரஞ்சு கேப் ஹோல்டர், பர்பிள் கேப் ஹோல்டர் 2 பேர் ரிசர்வ் லிஸ்ட்ல கூட இல்ல வேர்ல்டு கப்ல. அப்புறம் எந்த இதுக்கு IPL பெர்ஃபார்மன்ஸை பாப்போம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் திட்டுறாங்க. எல்லாம் பொய்யா கோபால். சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸ் அவர் யாக்கர், லீடிங் விக்கெட் டேக்கர், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கு தேடி அலைந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே வைரமே இருக்கு, அதை விட்டுட்டு ஹர்ஷதீப் சிங்ல எடுத்து கேவலப்பட போறாங்க இந்தியன் வேர்ல்டு கப்ல. காயத்ரி ரெட்டி கிரேட்டர் தானே காவியமாறுன்னு இதை வந்துட்டாங்கல்ல நம்ம ஆளுங்க பழைய அடிட்ட தூக்கிட்டு. சரி, இது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. யூனிவர்சிட்டி இன் மிஷிகன் USA டிஸ்பிளேட் RCB ஜெர்சி வில் டேக்கிங் டிகிரி. ஏமா உனக்கு காட்டுறதுக்கு வேற ஜெர்சியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க. மேட்ச் லூஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஹாப்பியா இருக்கிற காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ட்ரெண்ட் பண்ணி நம்ம ஆளுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. குரூப் ஏ இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, USA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பார்த்து இந்தியா வந்து இந்த குரூப்ல அயர்லாந்து, கனடா கூட எல்லாம் தோத்துற போகுது. அப்புறம் அதை விட பெரிய அவமானம் இருக்கவே முடியாது. மல்டி சாகர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸ்டாப் பீயிங் சோ இன்சென்சிட்டிவ் காய்ஸ், நோபடி இஸ் என்ஜாயிங் தி இன்ஜுரிஸ், ஸ்ட்ரைங் இஸ் பெஸ்ட், வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஸ்கேம் பண்றலாம் சொல்லாதீங்க, இன்ஜுரி வந்து எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டாங்க. RPS இப்ப எதுக்குடா இந்த RR CSK லீக் மேட்ச்ல 1 ரன்ல தோத்துட்டானா 2019-17? ஆமா, ஒரு ரன்ல சாம்பியன்ஷிப்பே விட்ட டீம் எல்லாம் இருக்கு. இவங்க என்ன லீக் மேட்ச்ல தோத்ததுக்கு ஃபீல் பண்றாங்க? தலையை விடுப்பா, இந்த சிலைய பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தலையை விட்டுட்டு சிலைக்கு வந்துட்டீங்க. இதுதான் சார் நம்ம ஆளுங்க புத்திங்கிறது. நான் கேட்டது சந்தீப் சர்மா, அவர் கொடுத்தது ஹர்ஷதீப் சிங். இந்த சிங்கு இந்தியாவுக்கு சங்குதான். நாக்கு வெளியே தள்ளுற இந்த டீம் டெம்ப்ளேட்டை போட்டாங்க. காமெடி. ரியான் பராக் இஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் which finally starts giving better return of investment after 3 or 4 years. ரியான் பராக்கும் நல்லா ஆடினாரு, அதனால தோத்து போயிட்டாரு. பிளேயர் ஏமாற்றினாலும் கேமராமேன் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை, எல்லா மேட்சையும் மறக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்கடிச்சு விட்டார்ல. ஹர்திக் பாண்டியா கீழே விளையாடுறதுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பார்ட் ஆஃப் லைஃப்டா, எல்லாமே உங்க வழியில போகாது, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு. அதான்டா ரோஹித் குருநாத் சர்மாங்கிறது. உன் தோல்வியை பார்த்து உலகமே கொண்டாடுகிறது, அப்போதே புரிந்து கொள், உன் வெற்றியை பார்த்து கதறி இருப்பார்கள் என்று. ஆஹா, மும்பை இந்தியன்ஸ் கூட்டிட்டு இருந்தாங்க, பின்ன CSK போட ஆரம்பிச்சிட்டீங்க, விளங்குண்டா. டுட்டு ஒன்று நட்டு செலக்டர், நல்ல வேலை நீங்க எங்களை வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுக்கல, அதனாலதான் இப்படி எங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுதுங்கிறாங்க. காமெடி. ஸ்குவாட்ல எடுத்த பிளேயர்ஸோட ரெக்கார்ட்லாம் பாருங்க. ரோஹித் சர்மா 4, சூர்யா 10, அதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா டக்கு, பும்ரா நல்லா போட்டாரு, டூபே டக்கு, ஜடேஜா 2 ரன், ஹர்ஷதீப் 50, ஜெய்ஸ்வால் 67, சஞ்சு டக்கு, சஹால் வந்து 62. விளங்குண்டா. அப்ப கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு 300 ரன் இந்தியாவுக்கு எதிராக யாரோ ஒரு டீம் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு தயாராவே இருங்க. there is no off spinner in the team. ரோஹித் சர்மா அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாரு. இந்த காமெடி எல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. என்ன சகாலு வேர்ல்டு கப் வரப்போகுதுன்னு ஆக்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சகாலோட ஆக்டிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு IPL ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் போட்டு வச்சிருக்காரு. விளங்கும். என்னமாமே தாலி இருக்கு, அது தாலி இல்லடா விசில்டா அப்படிங்கிறாங்க. எல்லாம் மஞ்சள் கலர்ல போட்டோன்னே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நல்ல வேலை அது விசில் தானாமா. எங்க அண்ணன் 9 டாஸ்ல 12 லூஸ், எங்க அண்ணன் 9 டாஸ் லூஸ்ன்னு 10. இன்னும் 1 எடுத்துட்டா லீடிங் ரெக்கார்டு வந்துரும். எவ்வளவு பெரிய கேவலமான ரெக்கார்டு இருந்தோ. என்ன கவலைப்படாதீங்க, நீங்க பேட்டிங் வேற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. ரோஹித் சர்மா பாருங்க, ரிங்கு போய் என்கரேஜ் பண்ணிருக்காராமா T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஒமிட் பண்ணதுக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க ரோஹித் சர்மா. ஹர்திக் பாண்டியா மட்டும் உங்களை கேப்டன்சி கேட்டப்ப ஃபேன்ஸ்ல திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க மட்டும் ஏன் ரிங்கு சிங்க்கு வந்து சான்ஸ் தரல? உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. டூபே, ஹர்திக் பாண்டியால T20 வேர்ல்டு கப்ல பவுலிங் போடுவாங்களாமா. இம்பார்ட்டன்ட் சீசனல் பிளேயர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார் த டீம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கேஎல் ராகுல ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, டாப் ஆர்டர்ல வந்து அவர் வந்து ஃபிட் ஆகல, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் தேவைப்பட்டுச்சு, அதுதான் சஞ்சு பண்ணிட்டு எடுத்துட்டோம், ஸ்லாட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட்டை வச்சே சமாளிச்சிட்டாங்க இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது, இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லிட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடியுமோ. ரிங்கு வாஸ் தி டஃபஸ்ட் டெசிஷன் we had to take, tough on him, but at the end we can pick only 15 player. ஆமா, டம்மி பீஸா 10 பிளேயர் எடுத்துட்டு நல்ல பிளேயர் விட்டுருக்காங்க. ஹர்திக் பாண்டியா எடுத்ததுக்கு ரிங்கு சிங் எடுத்திருந்தா அவரை தனியா நின்னு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. இப்ப அதுவும் கிடையாது. டீம் தட் ட்ரேடட், டீம் பர்ச்சேஸ்ட், டீம் மேட் ஈஸியர் டு ஹேப்பன். ஹர்திக் பாண்டியா மேல யாரு கைய வச்சாலும் எல்லாரும் பாட்டம் தான்டா அப்படிங்கிற மாதிரி 3 ஹர்திக் பாண்டியா பேஸ்ட் டீமும் பாட்டம்ல இருக்கு. விளங்கும். முக்கியமான கேள்வி, எதுக்கு 4 ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரீசன் வந்து நான் இங்க சொல்ல மாட்டேன், USA தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாரு. ரோஹித் சர்மா என்ன மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பேசுறாருன்னு தெரியல. He deserves a place in T20 World Cup squad. Unfair when it comes to MS. அட பாவீங்களா, தலதோனி T20 வேர்ல்டு கப்லயும் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தலதோனிக்கும் ஸ்குவாட்ல இடம் வேணும்னு சொல்லிட்டு தலதோனி ஃபேன்ஸ் காமெடி. சரி, ஓகே கைஸ், எம்ஐ வெளியே போயிருச்சு, அடுத்து CSK வெளியே போயிருமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட T20 வேர்ல்டு கப்ல இந்தியா எத்தனாவதா பினிஷ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து செமிஃபைனல் எலிமினேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காய்ஸ், நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.